தமிழ்நாட்டில் நேற்று 10 இடங்களில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிகபட்சமாக கரூர், பரமத்தி, ஈரோட்டில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், மதுரையில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, கரூர், நாமக்கல் மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பகுதியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பெய்த ஆலங்கட்டி மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோடை வெயில் சுட்டெரித்த சூழலில் கடந்த 3 நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் கவுஞ்சி கிராமத்தில் சுமார் அரை மணி நேரம் ஆலங்கட்டி மழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மம்சாபுரம், கிருஷ்ணன் கோவில், கூமாப்பட்டி, அழகாபுரி, வத்திராயிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. தேனி மாவட்டம் கம்பம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கூடலூர், உத்தமபாளையம், நாராயண தைமன்பட்டி, சுருளிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. விழுப்புரத்தில் திடீர் இடி மின்னல் காரணமாக இவிஎம் வைக்கப்பட்டுள்ள மையத்தில் சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்ததாக மாவட்ட ஆட்சியர் சி. பழனி தெரிவித்தார். அறிஞர் அண்ணா கலை கல்லூரியில் உள்ள 316 கேமராக்களில் 8 மட்டுமே செயலிழந்ததாகவும் அவையும் உடனே சரி செய்யப்பட்டதாகவும் கூறினார். மதுரை மக்களவை தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யாததால் பரபரப்பு ஏற்பட்டது. மழையின் காரணமாக பழுது ஏற்பட்ட நிலையில் சுமார் 2.5 மணி நேரத்தில் சரி செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற 3ஆம் கட்ட மக்களவை தேர்தலில் சுமார் 66% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறது. 3ஆம் கட்டமாக மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் உள்ள 93 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பிரதமர் நரேந்திர மோடி, தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு மற்றும் ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண் ஆகியோர் கூட்டாக ரோட் ஷோ நடத்தினர். அப்போது சாலையின் இருபுறமும் குவிந்திருந்த தொண்டர்கள் கையில் பதாகைகளுடன் வரவேற்பு அளித்தனர். அதானி, அம்பானி குறித்து பேசுவதை ராகுல் காந்தி நிறுத்தியது ஏன் என பிரதமர் மோடி கேள்வி எழுப்பியுள்ளார். தெலங்கானா மாநிலம் கரீம்நகரில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசியவர் அம்பானி, அதானியிடம் காங்கிரஸ் எவ்வளவு பணம் பெற்றது என வினா எழுப்பினார். காங்கிரஸ் கட்சிக்கு அம்பானியும் அதானியும் பணம் அனுப்பினார்களா என்பது குறித்து விசாரிக்க சிபிஐ அல்லது அமலாக்கத்துறையை அனுப்பி வைக்க பிரதமர் மோடி தயாரா என ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள அவர் பிரதமர் மோடிக்கு பயம் வந்துவிட்டதாக விமர்சித்துள்ளார். ஒட்டுமொத்த பாஜகவினருக்கும் ராகுல் காந்திக்கு எதிராக பொய்யை பரப்புவதே வேலையாக போச்சு என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் பிரச்சார கூட்டத்தில் பேசியவர் அதானி, அம்பானி பெயரை தேர்தலுக்காக பிரதமர் மோடி பயன்படுத்துவதாக கூறினார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் மனு தொடர்பாக நாளை இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. தேர்தல் பிரச்சாரம் செய்ய ஏதுவாக இடைக்கால ஜாமீன் கேட்டு கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதாக இருந்தது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியாவின் நீதிமன்ற காவல் வரும் 21ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற காவல் நிறைவடைந்ததால் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் காவலை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார்.
மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் மூசா ஜமீர் 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். டெல்லி விமான நிலையத்தில் உயர் அதிகாரிகள் அவரை வரவேற்ற நிலையில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து இரு நாட்டு உறவு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒடிசாவின் சம்பல்பூர் தொகுதியில் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்தார். இந்த மக்களவை தொகுதிக்கு மே 13ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தர்மேந்திர பிரதான் மக்களுக்கு தலைவணங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் AIMIM கட்சி தலைவர் அசாதுதீன் ஓவைசி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வரும் 13ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கர்நாடகாவில் ஆழ்கடத்தல் புகாரில் கைதான மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சி MLA HD ரேவண்ணாவுக்கு மே 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் அவரது ஜாமீன் மனு தொடர்பான விசாரணையை வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். முன்னாள் பிரதமர் தேவகவுடா மகன் குமாரசாமி பிளாக்மெயில் செய்வதில் கைதேர்ந்தவர் என கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் விமர்சித்துள்ளார். பிரஜ்வாலின் பாலியல் வீடியோக்கள் அடங்கிய பென்டிரைவ்கள் வெளியானது குமாரசாமியின் வேலைதான் எனவும் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள ஜீலம் ஆற்றில் 9 பேருடன் சென்ற படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதில் 7 பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன 2வரை உள்ளூர் வாசிகளின் உதவியுடன் மீட்பு படையினர் தேடி வருகின்றனர். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் பதவிக்கு மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் போட்டியிடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 16ஆம் தேதி உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர், செயலர், பொருளாளர் ஆகிய பதவிகளுக்கான தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தலைவர் பதவிக்கு கபில் சிபல் போட்டியிடுகிறார். டெல்லியில் உள்ள டென்மார்க் தூதரகம் அருகே இருந்த குப்பைகளை தூய்மை பணியாளர்கள் சுத்தம் செய்துள்ளனர். அங்கு குவிந்து கிடந்த குப்பைகளை அகற்றக் கோரி இந்தியாவுக்கான டென்மார்க் தூதரக அதிகாரி தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோ வெளியிட்ட நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வாட்டி வதைத்து வந்த வெயிலுக்கு இடையே மத்திய பிரதேச மாநிலம் போபாலின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டில் 27,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரயில் தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. RTI புள்ளி விவரங்களின்படி நாள்தோறும் சராசரியாக சுமார் 7.41 கிலோமீட்டர் நீளத்திற்கு தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. உடல் நலக்குறைவு காரணமாக வேலூர் CMC மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் மு.க. அழகிரி மகன் துரை தயாநிதியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2வது முறையாக நேரில் சென்று நலம் விசாரித்தார். மேலும் அவருக்கு வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் விவரங்களை கேட்டறிந்தார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை காலை 9:30 மணிக்கு வெளியாகிறது. இந்த தேர்வினை 9 லட்சத்துக்கும் அதிகமான மாணாக்கர் எழுதியுள்ளனர். மாணாக்கரின் செல்போன் எண்ணுக்கும் SMS மூலமாக தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்பட உள்ளது. நாடு முழுவதும் ஏர் இந்தியா விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாமல் கடும் அவதிப்பட்டனர். இந்த விமான நிறுவன ஊழியர்கள் திடீர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் 3 நாட்களுக்கு இந்த போராட்டம் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் ஆவினுக்கு போட்டியாக அமுல் நிறுவனம் பால் விற்பனையை தொடங்கியதாக வெளியான தகவலுக்கு பால்வளத்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அமுல் நிறுவனம் தற்போது வரை பால் பண்ணையை அமைக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த விஜயகாந்திற்கு வழங்கப்பட உள்ள பத்மபூஷன் விருதை பெற பிரேமலதா, விஜயபிரபாகர் மற்றும் LK சுதேஷ் ஆகியோர் டெல்லி சென்றடைந்தனர். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா, கேப்டன் இருந்தபோதே கொடுத்திருந்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என தெரிவித்தார்.
சென்னை மாநகராட்சி இடத்தை அதிமுக முன்னாள் பிரமுகர் ஆக்கிரமித்துள்ளதால் மழைநீர் தடையின்றி வெளியேறுமா என குடியிருப்பு வாசிகள் சந்தேகம் கிளப்புகின்றனர். கொளத்தூர் வளர்மதி நகரைச் சேர்ந்த ரங்கபாஷ்யம் என்பவரின் வீட்டின் அருகே மட்டும் மழைநீர் வடிகால் வளைவாக அமைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு விதிக்கப்பட்ட 10 ஆண்டுகள் சிறை தண்டனையை ரத்து செய்து உத்தரவிடக் கோரிய மனுவுக்கு விருதுநகர் சிபிசிஐடி போலீசார் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கை ஜூன் 7ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்தி வைத்தது. சிங்கப்பூரில் இருந்து கோவைக்கு வந்த விமானத்தில் கடத்தி வரப்பட்ட சுமார் 1.25 கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சுமார் 90,28,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை கடத்திய நபரை சுங்கத்துறை அதிகாரிகள் பிடித்து விசாரித்து வருகின்றனர். தூத்துக்குடி ஐயனடைப்பு பகுதியில் வீட்டுக்குள்ளேயே புதைக்கப்பட்ட பெண்ணின் உடலை தோண்டி எடுத்து அவரது மகனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆஷா பைரஸ் என்பவர் உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் யாரும் இல்லாததால் அவரது மகன் வீட்டிற்குள் புதைத்ததாக கூறப்படுகிறது. 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவருக்கு புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. வாழமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவருக்கு தண்டனை விதித்ததோடு பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மீன் வியாபாரியிடம் 2.45 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்தவர்களில் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். கீழ சிவல்பட்டி பகுதியில் 2 வீலரில் வந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த அவுலா ராகேஷை பிடித்து விசாரித்த போது கொள்ளையடித்தது தெரிய வந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே மீண்டும் வேலை வழங்க கோரி வெளியேற்றப்பட்ட தொழிலாளர்கள் தொழிற்சாலை முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். குக்கலப்பள்ளி ஆக்சல் டெக் தொழிற்சாலை நிறுவனம் வடமாநில தொழிலாளர்களை பணியமர்த்தி வருவதாக குற்றம் சாட்டினர். திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 82 வயது பாட்டி பளுதூக்கும் போட்டியில் அசால்ட்டாக 50 கிலோ எடையை தூக்கி சாதனை படைத்துள்ளார். வடுகப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த கிட்டம்மாள் என்பவர் ஜிம்மில் சேர்ந்து பயிற்சி பெற்று கோவையில் நடைபெற்ற பளுதூக்கும் போட்டியில் பங்கேற்று 5வது பரிசு பெற்றுள்ளார். இரவில் மின்வெட்டு ஏற்படுவதாக கூறி சென்னை மணலியில் பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதனால் குழந்தைகள் தூங்கக்கூட முடியவில்லை எனவும் புகார் அளிக்க மின்வாரிய ஊழியர்களும் தொலைபேசியை எடுப்பதில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். சேலம் மாவட்டம் ஏற்காடு ஊராட்சி ஒன்றியத்திற்கு சொந்தமான வணிக வளாகத்தில் வாடகை செலுத்தாத 10 கடைகளை பூட்டி அதிகாரிகள் சீல் வைத்தனர். 3 மாதம் அவகாசம் அளித்ததோடு நோட்டீஸ் வழங்கியும் வாடகையை செலுத்தாத நிலையில் அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் துவாரகாபதி கடற்கரை பகுதியில் பொறித்த 45 ஆமை குஞ்சுகளை வனத்துறையினர் கடலில் விட்டனர். இதனிடையே அழிந்து வரும் ஆலிவ் ரெட்லி ஆமைகளை பாதுகாக்க விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் கந்துவட்டிக்காரர்கள் திட்டியதால் மூதாட்டி ஒருவர் கதறி அழும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. வாங்கிய 1 லட்சம் ரூபாயில் 70,000 ரூபாய் கட்டப்பட்டு விட்டதாகவும் மீதமுள்ள தொகையை கட்ட தாமதமானதால் கந்துவட்டி கும்பல் பொதுவெளியில் மூதாட்டியை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக தெரிகிறது. எந்தவிதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் பதிவுத்துறையில் சேவை கட்டணங்கள் உயர்த்தியது கண்டிக்கத்தக்கது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இந்த கட்டண உயர்வுகளை அரசு மறுபரிசீலனை செய்து உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதாக கூறி சென்னை பள்ளிக்கரணையில் மின்வாரிய ஊழியர்களை கத்தியை காட்டி மிரட்டியதாக பாஜக நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து புகாரின் பேரில் மதனகோபால் என்கிற பல்லு மதனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை சிப்காட்டில் உள்ள ஆடைகள் தயாரிக்கும் நிறுவனத்தில் பணிபுரியும் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆண்டுதோறும் வழங்கப்படும் ஊதிய உயர்வினை குறைத்து வழங்கியதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். நாமக்கல் மாவட்டம் நெசவாளர் காலனியில் இயங்கி வந்த தபால் நிலையம் திடீரென மூடப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் திருச்செங்கோடு தலைமை தபால் நிலையத்தின் முன் தர்ணாவில் ஈடுபட்டனர். 3 கோடி ரூபாய் அளவிற்கு வைப்பு தொகை உள்ள தபால் நிலையத்தை மீண்டும் அதே இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த மல்லிக்குட்டை பகுதியில் நண்பர்களுடன் குளிக்கச் சென்ற 7ஆம் வகுப்பு மாணவர்கள் இருவர் ஏரியில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுதர்சன் மற்றும் சந்தோஷ் என்ற 2 சிறுவர்கள் உயிரிழந்த நிலையில் உடலை கண்டு உறவினர்கள் கதறி அழுதனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தனியார் பள்ளிகளின் பேருந்துகளை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது 161 பேருந்துகள் ஆய்வுக்கு வந்த நிலையில் 40 பேருந்துகளின் பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதை கண்டறிந்து அதிகாரிகள் திருப்பி அனுப்பினர். IPL தொடரில் டிராவிஸ் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா அதிரடி ஆட்டத்தால் லக்னோ அணியை 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றது. முதலில் பேட் செய்த லக்னோ அணி 165 ரன்கள் மட்டுமே எடுத்த நிலையில் ஹைதராபாத் அணி 9.4 ஓவர்களிலேயே இலக்கை எட்டி வென்றது. IPL வரலாற்றில் குறைந்த பந்துகளில் செஞ்சுரி பார்ட்னர்ஷிப் அமைத்த ஜோடி என்ற புதிய சாதனையை டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா ஜோடி படைத்துள்ளது. லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் இருவரும் இணைந்து வெறும் 30 பந்துகளிலேயே 100 ரன்களை கடந்தனர். லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் நடப்பு தொடரின் 7வது வெற்றியை பதிவு செய்த ஹைதராபாத் அணி IPL புள்ளி பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறியது. கொல்கத்தா அணி முதலிடத்திலும் ராஜஸ்தான் அணி 2வது இடத்திலும் சென்னை அணி 4வது இடத்திலும் உள்ளன. IPL தொடரின் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பை மும்பை இந்தியன்ஸ் அணி இழந்தது. இதுவரை 12 போட்டிகளில் விளையாடிய மும்பை அணி 8 புள்ளிகளை மட்டுமே பெற்றுள்ள நிலையில் மீதமுள்ள 2 போட்டிகளில் வெற்றி பெற்றாலும் 12 புள்ளிகளை மட்டுமே பெற முடியும். IPL தொடரில் இன்று நடைபெறும் 58வது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் மற்றும் பெங்களூரு அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. இன்றிரவு 7:30 மணிக்கு தரம்சாலாவில் நடைபெறும் போட்டியில் இரு அணிகளும் மோத உள்ள நிலையில் இதுவரை தலா 4 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளன. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் 12ஆம் தேதி நடைபெற உள்ள சென்னை ராஜஸ்தான் அணிகளுக்கிடையேயான IPL போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. Paytm மற்றும் www.insider.in தளத்தில் காலை 10:40 மணி முதல் டிக்கெட் விற்பனை தொடங்க உள்ளது. திருச்சியைச் சேர்ந்த விவசாயிக்கு டிராக்டர் வழங்க வந்த நடிகர் ராகவா லாரன்ஸுக்கு கிராம மக்கள் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருமங்கலத்தைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவருக்கு டிராக்டரை வழங்கிய அவர் இதர விவசாயிகளுக்கும் இலவசமாக கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொண்டார். அதர்வா நடிக்கும் DNA திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக மலையாள சினிமாவில் நடிப்பு ராட்சசி என பெயர் பெற்ற நிமிஷா சஜயன் இணைகிறார். மான்ஸ்டர், ஒரு நாள் கூத்து, பர்ஹானா ஆகிய படங்களை இயக்கிய நெல்சன் வெங்கடேசன் இப்படத்தை இயக்குகிறார். முழுமையான அரசியல் படங்கள் வராததற்கு திரைப்பட தணிக்கை குழுதான் காரணம் என இயக்குனர் அமீர் குற்றம் சாட்டினார். சென்னை வடபழனி RK ஸ்டுடியோவில் உயிர் தமிழுக்கு திரைப்பட குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்த போது நீக்கப்பட்ட காட்சிகள் குறித்து தணிக்கை குழு மீது புகார் கூறினார். பிரபல மலையாள இயக்குனர் சங்கீத் சிவன் உடல்நலக் குறைவால் மும்பையில் காலமானார். 1990ஆம் ஆண்டு வியோகம் என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான இவர் யோதா, டேடி, கந்தர்வம், இடியட்ஸ் போன்ற பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார். நடிகை கீர்த்தி சனோன் போட்டோ ஷூட்டிங்கின் போது சிவப்பு நிற ஆடை அணிந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இந்த புகைப்படங்களை ரசிகர்கள் கண்டு ரசித்து லைக்குகளை வாரி வழங்கி வருகின்றனர். பெரம்பலூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்ச்சியில் பக்தர்களுக்கு பிரசாதமாக ரத்த அன்னப்படையில் சோறு வழங்கப்பட்டது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இக்கோவில் பிரம்மோற்சவ விழாவில் காளி வேடமிட்டவர்களிடம் பக்தர்கள் முரத்தால் அடி வாங்கினர்.
வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அடுத்த வேலங்காடு பகுதியில் நடைபெற்ற பொற்கொடியம்மன் புஷ்பரத ஏரி திருவிழாவில் 4 கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதனை ஒட்டி புஷ்பரத தேர் மீது பக்தர்கள் உப்பு மிளகு வீசி வழிபாடு நடத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தினகிரியில் உள்ள பாலமுருகன் கோவிலில் சித்திரை மாத கிருத்திகையை ஒட்டி பக்தர்கள் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தினர். இதனை ஒட்டி முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் உள்ள மெய் கண்ணுடையாள் கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ஆட்டின் தலையை ஈட்டியின் மீது குத்தி நடத்தப்படும் படுகள நிகழ்வு விமரிசையாக நடைபெற்றது. இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். மழை மற்றும் விவசாயம் செழிக்க வேண்டி புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். ஆலங்குடியில் உள்ள பெரிய பள்ளிவாசலில் இருந்து ஊர்வலமாக சென்று சிறப்பு தொழுகை மேற்கொண்டனர். இந்தியாவில் ஆண்ட்ராய்டு போன் வாடிக்கையாளர்களுக்காக கூகுள் வாலெட் செயலியை கூகுள் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. விமானங்கள், கப்பல்கள், பேருந்துகள் மற்றும் பொது போக்குவரத்துக்கான பயணச்சீட்டுகள் உள்ளிட்டவற்றை இந்த செயலியை பயன்படுத்தி பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு முதல் அறிமுகமாக உள்ள KTM 990 RCR ஸ்போர்ட் பைக்கின் மாதிரி புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. இதற்கான முன்பதிவு விரைவில் தொடங்கப்படும் என கூறப்படுகிறது. பல்வேறு புதிய வசதிகள் இந்த KTM 990 RCR ஸ்போர்ட் பைக்கில் உள்ளதாக சொல்லப்படுகிறது.